டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு சத்தியத்தை தியானிப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன் முதலாம் நிருபத்தில் பாருங்கள், ஒருவரோடு ஊக்கமாய் அன்பு செய்யுங்கள், மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாக இருங்கள். ஊக்கமான அன்பு, பியூர் லவ். அது எப்படி பாசிபிள்? இயற்கையான மனுஷனால் அது முடியாது பாருங்கள். நேச்சுரல் மேனால், கார்னல் மேனால் அந்த மாதிரி அன்பு செய்ய முடியாது. மனிதனுடைய அன்பெல்லாம் பாருங்கள், ஏதோ ஒரு சுயநலம் இருக்குது. நம்ம மற்றவங்க காட்டுக்கிற அன்பில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சுயநலம் ஒட்டின்னு இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க நமக்கு நன்மை செய்வாங்க நம்ம நம்புகிறோம். மனிதனுடைய அன்பெல்லாம் பாருங்கள், ஏதோ ஒரு விதத்தில் சுயநலம் இருக்குது. ஆனால் தேவனுடைய அன்பில் சுயநலம் இல்லை பாருங்கள். நம்ம எதாவது செய்வோன்னு அவர் நமக்காக உயிரை கொடுத்தார். நம்ம பாவிகளாக இருக்கும் போதே நமக்காக மரித்தார். நம்ம அக்கிரமத்திலையும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருக்கும் போதே அவர் நமக்காக மரித்தார். தேவனுடைய அன்பு பாருங்கள், அப்படி தான் நாம் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். தேவன் எப்படி மற்றவர்களை அன்பு செய்கிறாரோ நாமும் மற்றவர்களை அப்படி தான் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அது நேச்சுரல் மேனால் முடியாது பாருங்கள். என்ன தான் முயற்சி எடுத்தாலும் முடியாது. அதுக்கு தான் மறுபடியும் பிறகு செய்கிறார். அவர் தான் அடுத்த வசனத்தை சொல்கிறார், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிலைக்கிறதும் ஜீவனுள்ளதுமான வேத வசனம் ஆகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்க. வேத வசனத்தினாலே நம்மளை மறுபடியும் ஜனிப்பித்தார். வேத வசனம் எப்படிப்பட்டது? ஜீவனுள்ளது, என்றென்றைக்கும் நிலைக்கு நிற்கக்கூடியது. அப்படிப்பட்ட வசனத்தினாலே தான் நம்மளை மறுபடியும் ஜனிப்பித்தார். இந்த நிருபத்தில் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பேதுரு பிதாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற வார்த்தைகள் நிறைய பயன்படுத்துகிறார். உங்கள் பிதாவாகிய தேவன்றார், உங்கள் பிதா, கீழ்ப்படுகிற பிள்ளைகள், உங்களுக்கு மறுபடியும் ஜெனிப்பித்தேன், இன்ஹெரிட்டன்ஸ், உங்களுக்கு ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள்லாம் பாருங்கள், பிள்ளைகளுக்கும் பிதாக்களுக்கும் இருக்கிற வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் நிறைய அந்த நிருபத்தில் பயன்படுத்துகிறார். தேவன் நம்மளை இப்படி தான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார். விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்ம மீட்டு கொண்டிருக்கிறார். அவள் இப்போ அந்த அன்பு பாசிபிள். இப்படிப்பட்ட அன்பு செய்யுங்கள்ன்றார். ஒருவருடன் ஊக்கமாக அன்பு செய்யுங்கள், பியூர் லவ். அது சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். சத்தியத்துக்கு எப்படி கீழ்ப்படியணும்? ஆவியினாலே கீழ்ப்படியணும். சத்தியத்துக்கு கீழ்ப்படியது செல்ஃப் மோட்டிவேஷன் முடியாது பாருங்கள். பரிசுத்த ஆவியினோட உதவி, ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமுள்ளவர்களாக்கி கொண்டு ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். ஒருவரில் ஒரு அன்பு கூறுறது பாருங்கள், அதுக்கு ஆவியானவரோட உதவி வேணும். அதுக்கு மறுபடியும் பிறந்திருக்கணும். ஒரு புதிய சமுதாயத்தை உண்டாக சொல்கிறார் பாருங்கள். புதிய சமுதாயம், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள், எந்தவித சுயநலமும் இல்லாமல், எந்த ஒரு கைமாறும் இல்லாமல் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் பாருங்கள். இதுதான் ஊழியம். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுடைய ஊழியம் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் த ஒபீடியன்ட் சில்ட்ரன். ஊழியன்னு பாருங்கள், நம்ம பிரசங்கம் பண்ணுறது, பாட்டு பாடுறது, சபை நடத்துறது, இதுதான் ஊழியம் நினச்சிட்டு இருக்கோம். பரிசுத்தமாக வாழ்வது ஒரு ஊழியம், தேவனுக்கு பயந்து வாழ்வது ஒரு ஊழியம், ஒருவரில் ஒரு அன்பு செலுத்துவது ஒரு ஊழியம். அப்படின்னு பார்த்தா ஊழியத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 24/7 நமக்கு மினிஸ்ட்ரிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆகவே ஊழியத்துக்காக வாய்ப்பு தேடி அலைய வேணாம். நிறையா ஊழிய வாய்ப்பு நமக்கு டெய்லி கிடைக்குது. ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். இது ஒரு மினிஸ்ட்ரி வாய்ப்பு பாருங்கள். அன்பு கூறணும். ஒருவரில் ஒருவர் தேவன் அன்பு கூறுவது போலவே அன்பு கூறுங்கள். பரிசுத்தமாக நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஊழியம். இந்த ஊழிய அழைப்பு எல்லாருக்குமே இருக்குது பாருங்கள். ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். அதுக்காகவே தேவன் நம்மளை மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்காரு. தேவன் நம்மளை மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டது இதை பரலோகம் போகிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்திலே பாருங்கள் ஒருவரில் ஒரு அன்பு கூற வேண்டும். தேவனுடைய சபை பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு அப்படியே எதிரானது. ஒருவரில் ஒரு ஊக்கமாய் பியூராக அன்பு செய்யக்கூடியது தேவனுடைய ராஜ்யத்தில் மட்டும்தான் இருக்குது பாருங்கள். அதுதான் ஒரு புதிய சமுதாயத்தை தேவன் உருவாக்க சொல்கிறார். ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு செய்யுங்கள். அதற்காகவே அவர் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். அவர் தேவன் நம்மளை பாருங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற வேதவசனமாகிய சத்தியத்தை கொண்டு நம்ம ஜனிப்பித்திருக்கிறார். நம்மளை மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார். அதற்காகவே நம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாவற்றிலிருந்தும் மீட்டு கொண்டிருக்கிறார். இருளின் ராஜ்யத்திலிருந்து, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து, முன்னோர்களால் வந்த பாரம்பரியத்திலிருந்து எல்லாவற்றிலிருந்து நம்ம மீட்டு கொண்டிருக்கிறோம். எதற்குன்னா ஒருவரில் ஒரு ஊக்கமாக அன்பு செய்ய வேண்டும், தேவனுக்கென்று வாழ வேண்டும், தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும், பரிசுத்தமாய் நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் அவர் நம்ம மறுபடியும் ஜனிப்பித்திருக்கிறார். அவர் இதுதான் நமக்கு இருக்கிற ஊழிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது பாருங்கள். இந்த உலகத்துக்கு இதுதான் தேவை. ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு செய்ய வேண்டும். இந்த அன்பில் தான் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் வளரணும். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.